நீண்ட நாளுக்கு அப்புறம் அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலையை வந்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மத்திய அரசு பள்ளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 7267 காலிப்பணிகளை வந்து உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, டிகிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து பிஜி, யூஜி இந்த மாதிரி நீங்கள் எது இருந்தாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28/10/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன, அண்ட் நான் டீச்சிங் அண்ட் டீச்சிங்கான வேரியேஷன் என்ன, அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய ஸோ கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது நேஷனல் எஜுகேஷன் செக்யூரிட்டி ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. EMRS ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான இந்த அரசு பள்ளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசு பள்ளியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்க போகிறோம். இதில் சில பேருக்கு வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னே போட்டிருந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் டீட்டெயில்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, இது EMRS ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2025க்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற இப்போ டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டீச்சிங்காகவும் டீச்சிங்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பேஜில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போது நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷனுக்கான சப்மிஷன் டேட் வந்து 23/10/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் 2 விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்னென்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டவங்க இதே மாதிரி தான். சரிங்களா, இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டர்ஸ் வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7267 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பிரின்சிபலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 225 வேக்கன்சியும், அண்ட் டிஜிடிக்காக வந்து பார்த்திங்கன்னா 1460 வேக்கன்சியும், அண்ட் டிஜிடிஎஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3962 வேக்கன்சியும், அண்ட் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா 550 வேக்கன்சியும், அண்டு ஹாஸ்டல் வார்டனுக்காக வந்து பார்த்திங்கன்னா 635 வேக்கன்சியும், அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்காக 61 வேக்கன்சியும், அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டண்ட்டுக்காக 228 வேக்கன்சியும், அண்ட் லேப் அட்டண்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 146 வேக்கன்சியும், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7267 வேக்கன்சிஸ் மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏன்ற கேட்டகரியில் வந்து உங்களுக்கு இதில் மேலும் இந்த கிராஜுவேட், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்காக வந்து என்னென்ன வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, மேக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி அண்ட் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
டோட்டலாக வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு பிஜிடிசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1460 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2550 வேக்கன்சிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் அண்டு சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரைனர் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்காக, அதாவது ரெகுலர் லாங்குவேஜுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக வந்து 223 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 14 லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, 14 லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த 223 வேக்கன்சியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசியம்ஸ்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து மியூசியம்ஸ்க்காகவும் அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்காகவும் அண்டு பிஇடி மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 173 வேக்கன்சியும் அண்ட் பிஇடி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 299 வேக்கன்சியும் அண்ட் லைப்ரரியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 124 வேக்கன்சியும் டோட்டலாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு மியூசியம்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1189 வேக்கன்சிஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இதில் இப்போது பார்த்தது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் போஸ்ட் தான். இது வந்து நான் டீச்சிங் போஸ்ட். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்க தேவையில்ல. இது வந்து நான் டீச்சிங் போஸ்ட்னாவே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் டீச்சிங் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் வார்டனுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 346 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் வார்டனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 289 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா 550 காலி பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்காக 61 வேக்கன்சியும் அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்காக 228 வேக்கன்சியும் அண்ட் லேப் அட்டண்டண்ட்டுக்காக 146 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1620 வேக்கன்சிஸ் வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கான போஸ்டர் டீட்டெயில்ஸ், அதாவது சேலரியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பிரின்சிபலுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டிஜிடிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லைப்ரரியனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி வந்து இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ லைப்ரரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44,900 ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஹாஸ்டல் வார்டன் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,200 ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். லேப் அட்டண்டன்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த சேலரியும் வந்து வேரியேஷன் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அண்டு இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது டீச்சிங்க்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அண்ட் நான் டீச்சிங்க்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பிரின்சிபலுக்கு வந்து டீச்சிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 50 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். லாஸ்ட் 50% வந்து உங்களுக்கான இது வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் பிஎட்டோ அல்லது எம்எட்டோ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி லாஸ்ட் 50% என்சிடிசி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பிஜிடிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 40 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஜிடிக்கான கோர்சஸ் வந்து நீங்கள் எடுத்து வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 40 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஐடி லெவல்லையோ அல்லது எம்சிஓ அல்லது எம்இ அண்ட் எம்டெக்லோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க, கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். சரிங்களா, டிஜிடிக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா, நீங்கள் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வந்து இருக்கீங்க, இவங்க கேட்டிருக்கிற அந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங்கில் வந்து பார்த்தாச்சு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருந்துச்சு, அந்த என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இப்போ பார்த்தாச்சு. இப்போ நான் டீச்சிங் போஸ்ட்டில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
லைப்ரேரியனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டு தான். 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு சயின்ஸை பற்றியோ அல்லது லைப்ரரி சயின்ஸை பற்றியோ நீங்கள் வந்து எடுத்து வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். பிஎஸ்சி நர்சிங்கோ அல்லது டிப்ளமோ நர்சிங்கோ நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கான பிஎஸ்சி நர்சிங் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் பார்ட் டைமோ அண்ட் ஃபுல் டைமோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஹாஸ்டல் வார்டனுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, மேல் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே இந்த வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் வார்டனுக்காக 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் 4 இயர்ஸ்க்கான ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் காமர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் செகண்ட் அண்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி, அதாவது நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் 12th வந்து படிச்சிருக்கணும், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் வந்து படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு டைப்பிங் ஸ்பீடு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35 வேர்ட் பர் மினிட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 30 வேர்டு பர் மினிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். லேப் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அண்டு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து லைப்ரரி டெக்னீஷியன்ஸ்க்கான இந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன். இல்லை நான் வந்து 10th முடிச்சுட்டு வந்து நான் ஐடிஐயோ டிப்ளமோ வந்து நான் படிக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பில் வந்து வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது பியூர் சயின்ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு மட்டும் இருந்தாலே போதும். இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் இல்லாமல் இங்கே அப்பர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது இப்போ வந்து தெரிஞ்சாச்சு. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா உங்களுக்கான ஒவ்வொரு பொசிஷன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு போஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலெக்ஷன். சரிங்களா? சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், சிலதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. அதுக்கு தகுந்தாற் போல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் 1 டயர் 2க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். டயர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன். அதில் வந்து டயர் 2வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இது வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜிடிக்கும் அதே மாதிரி தான் டயர் 1 டயர் 2க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு நீங்கள் வந்து மியூசியம்ஸ்க்கோ அல்லது டிஜிடிக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் டயர் 1 டயர் 2க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் வார்டனுக்கும் வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணுறீங்க
அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 வந்து உங்களுக்கு பிரைமரி குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும். இதில் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 10 கொஷினும் அண்ட் ரீசனிங் அபிலிட்டியில் வந்து 15 கொஷினும் அண்டு ஜென்ரல் நாலேஜில் வந்து 15 கொஷினும் அண்டு குவான்டிட்டி ஆப்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 கொஷினும் அண்டு லாங்குவேஜ் கம்பேரிட்டிவ்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 கொஷினும் டோட்டலாக 100 கொஷினும் இருக்கும். உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா, டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வந்து அந்த 2 ஹவர்ஸ் டியூரேஷனில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அண்டு டயர் 2வில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆப்ஜெக்டிவ் டைப்பில் 100 மார்க்கான உங்களுக்கு கொஷின் வந்து இருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்திருக்கும். அதாவது காலையில் வந்து டயர் 1 இருக்கும், மாலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் 2 இருக்கும். அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கான்செப்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தாவே போதும். உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு ஆஃப்லைன் மூலிமா தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதற்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி, இவங்க கொடுத்துருக்குற இந்த 12 நம்பருக்கு வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனோட ரிலேட்டடாக பற்றி தான் உங்களுடைய கொஷின் வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த கண்டிஷன்ஸும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். என்ன சார் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பழைய டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க சரிங்களா. சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நான் 28ஆம் தேதி வரைக்கும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் வந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் போனாலே போதுமானது சரிங்களா. நீங்கள் பேக் போனாவே போதும். அதில் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் எக்ஸ்டெண்டட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/10/2025 அன்னைக்கு ஈவினிங் 11:55 PM வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அதில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அண்ட் உங்களுக்கான என்னென்ன அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். இதில் பிரின்சிபல், டிஜிடி, நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ₹500 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். மற்ற கேண்டிடேட் அதாவது ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2,500, பிஜிடி, டிஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2,000 அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ₹1,500 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல் எது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிட்டி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. உங்களுடைய டிசியில் வந்து என்னென்ன ஐடென்டிட்டி மார்க் வந்து இருக்கோ அதை நீங்கள் கொடுத்தாவே போதுமானது சரிங்களா. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றது இதுலேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் அட்ரஸும் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மின்னஞ்சல், உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ